ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னென்னா அப்படி ஒரு மழைங்க, கொட்டுன்னு கொட்டிடுச்சு. நல்லா சூப்பரான மழை. இப்போ தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இல்லாட்டி ஃபேன் கூட போட முடியும். ஃபேன் ஓடிட்டே இருக்குது. 24 ஹவர்ஸ் ஃபேனு, ஏசி எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜில்லாக இருக்குது பாருங்கள். ஃபேனே போடலை. ரொம்ப கிளைமேட் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த மழை கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன் ஷார்ட் வீடியோவில். ஒரு வீடியோ எல்லாமே எனக்கு கிடைச்சோன்னா உடனே வீடியோ போட்டுடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் கூட. சரி, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இந்த ட்ரெஸ் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஷார்ட் வீடியோனால் எப்படி சொல்கிறதுனா, அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் இருக்கிறேன்னா அந்த அனதர் யூடியூப்பில் நான் இந்த ட்ரெஸ்ஸு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி 4 வருஷம் ஆச்சுங்க. 5 கிட்டத்தட்ட இருக்கும், 5 வருஷம் கூட இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு அப்போவே நான் 5 வருஷம் முன்னாடியே இது 4000 சொன்னாங்க இந்த ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக இது போடுறதே இல்லை. நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறதே இல்லைன்னா, எனக்கு விலையுறந்த ஒரு ட்ரெஸ்ஸை அடிக்கடி போடவே எனக்கு பிடிக்காது. அது என்னென்னா, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோமே, இந்த ட்ரெஸ்ஸு போடவே எனக்கு மனசே வரல அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. ஏன் அந்த ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்? இப்போ இருக்கிறது எனக்கு இது தாங்க, ரொம்ப விலை இது ஒன்று தாங்க. மற்றது எல்லாம் கம்மி தான். 200லேருந்து 500 1000 2000 வாங்குறதுலாம் சும்மா ஒரு ஃபேஷன், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது தான் வாங்குவேன் தவிர அடிக்கடி வாங்கவே மாட்டேன். இந்த இதிலெல்லாம் விற்கும்ல, இந்த ரிடக்ஷன் போட்டிருப்பான், டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க, அப்போ தான் போய் ஓடி 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 போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த சுடிதார், குர்த்தி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த ட்ரெஸ்ஸு 4 வருஷம் ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி 4-5 வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக இது போடுறதே இல்லை. இது போட்டு நான் ஒரு 3 வாட்டி தான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு புதுசாக போட்டேன். 2வது ஒரு யூடியூப் கோர்ஸும் போட்டேன் இந்த ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று இதே தான் போட்டிருக்கேன். இது நான் போடுறதே இல்லை. எப்போவுமே வெளியுந்த ட்ரெஸ்ஸை நான் அழகாகவே வச்சுக்குவேன். அது பாருங்கள், அந்த இது கூட அந்த எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் இருக்கணும். அந்த உடம்பு கூட அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் பூசினா போல் இப்போ இருக்கேன். இது வாங்கும் போதும் கொஞ்சம் பூசினா மாதிரி தான் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இது போடும்போது கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டேன். அப்புறம் இப்போவும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டேன். சரி சொல்லிவிட்டு, சரி இது காமிக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸு காமிக்கலாம், ஒரு ஷார்ட் வீடியோவில் காட்டலாம், சும்மா தான் இருக்குது, சரி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காமிச்சிடுறது. இன்னும் மட்டும் உனக்கு நான் 4000 5000 நான் வாங்கியே தர மாட்டேன் அப்படின்ட்டாரு எங்கள் வீட்டுக்காரர். சாமி, எனக்கு இந்த 4000 எனக்கு வாங்கியே தர வேண்டாங்க. எனக்கு நம்ம எப்படின்னாங்க, நம்ம உடல் எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி 4000 5000 வாங்குறேன். ஒரு ப்ளவுஸு 4000 நான் வாங்கியிருக்கேன். இப்போது எங்கள் நாத்தனாரோட ஃபங்க்ஷன்லாம் வந்தது. அப்போ ஒரு ப்ளவுஸ் 4000. அது நான் தச்சு போட்டிருக்கேன். அது நான் உங்களுக்கு இன்னும் காட்டலை. எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் நம்ம அதுதான் நான் போட்டிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில். அதுவும் உங்கள் ஷார்ட் வீடியோ ஒன்று. இந்த வீடியோலேயே அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது 4000 தான். அதுவும் அப்படியே இருக்குது. என்ன நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, ஐயோ என்னங்க இவ்வளோ காசு போட்டு எனக்கு வாங்காதீங்க. அந்த 4000 ஏதாவது ஒரு சின்ன ஒரு அந்த 4000 நம்ம 2 மாதமோ 6 மாதமோ நம்ம சேகரித்து வச்சு டக்கு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம இப்போலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நீ பணத்தை சேகரித்து வை. நீ பணத்தை நீங்கள் சேகரித்து வச்சாதான் அந்த பணத்தோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் 10 ரூபா 20 நான் எவ்வளவோ யூடியூப் பார்த்தேன். குழந்தைங்களாம் அந்த உண்டியலில் சேகரித்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 1 லட்சம் 2 லட்சம் சேகரித்து வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பணத்தில் அவங்க என்ன வேணால் வாங்கலாம்ல. அவங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது புக்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச சைக்கிளு, ஸ்கூட்டரு, காரு இதுவெல்லாம் அவங்க வாங்கலாம்ல. அதனால் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுங்க. டக்குன்னு செலவு பண்ண விடாதீங்க. நானே சொல்லிட்டேன். இப்போனே எனக்கு நான் இப்போலேருந்தே நான் 4000க்கே வேண்டாம். ஒரு ரிடக்ஷன்னா
200 400 500 600 700 இந்த மாதிரி 1000க்குள்ளே இருந்தால் தான் நான் வாங்குவேன். அதுவும் சில டைம் வந்து மீஷோவில் வாங்குவேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவேன், அமேசானில் வாங்குவேன். இந்த மாதிரி வந்து அதுதான் இப்போ வாங்கிட்டுருக்கேன். வெளியில் வந்து அதிகமாக வாங்குறதில்ல. இது ஏஞ்சல்ஸில் வாங்கினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு கொண்டு வரேன். டிப்ஸு வந்து எப்படி கொண்டு வந்தால், ஒரு குழந்தையோட அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பெயின் இருக்குமா தலையில், அரைச்சிட்டே இருக்கிறா எப்போ பார்த்தாலும். அதுவும் நான் வந்து ஈவினிங் ஆனால் அந்த பெயினை குத்துறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா. என்னென்னா, இந்த சின்ன வயசுலலாம் பெயின் இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். எனக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் ரொம்ப பெயின் இருக்கும். இப்போல்லாம் ஒரு பெயின் கூட இல்லை, ஒரு ஈறு கூட இல்லை. வயசாக பெயின் ஈரெல்லாம் வராது. அது வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்து ஒரு பெயினெல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க, 10 பூண்டு எடுத்துக்கோங்க. 10 பூண்டு அதில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு, அந்த எலுமிச்சம்பழச்சாறை எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழமே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடுகும் போயிடும், பெயினும் போயிடும், அரிப்பும் போயிடும். இந்த 10 பூண்டை வந்து கொஞ்சம் எரியும்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எரியாது. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் அதை வெயிட் பண்ணணும். ஒரு 10 பூண்டு போட்டு 5ஓ 6ஓ அது போட்டுக்கோங்க. நல்லா வந்து பேஸ்ட்டு போட்டுட்டு அதில் வந்து அரை ஸ்பூன் 2 ஸ்பூனில் வந்து எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டும் போட்டு தலைக்கு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போட்டு குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பெயின் தொல்லைலாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது என்னென்னா, இன்னொன்று வந்து பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பியூட்டி டிப்ஸ் எப்படின்னா, உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸு கொண்டு வரணும்னு நான் வந்து எப்படி வரணும், பியூட்டியாக வரணும், கொஞ்சம் மேக்கப் இருக்கணும், அப்போ தான் நீங்களும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன போட்டேன்னா, ஃபவுண்டேஷன், கன்சீலர், ஐலைனர், ஐப்ரோ, லிப் பாம் போட்டு மேலே ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அதுதான், அவ்வளோதான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் போடலை. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, ஃபேஸ் ஃபுல்லாக வந்து முகப்பருவு இருக்குங்கிறாங்க. சில பேர் வந்து 1 2ஆ இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு போகிறது, இந்த மாதிரி வெளியில் போகிறது, அவங்ககிட்ட பேசுறதுலாம் ஒரு மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இதெல்லாம் 1 2 இருக்கிறதுலாம் ரொம்ப பிரச்சனையே இல்லை. அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதே மாதிரி வந்து என்னென்னா, அந்த தேங்காய் எண்ணெய் தினமும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டவுடனே அது வந்து 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிங்களே, அது வந்து 10 மினிட்ஸ் ஒரு ஊறட்டும். ஊறவுடனே 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறவுடனே பயத்தம் மாவு அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னு தருவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கேட்டிங்கன்னா தருவாங்க. எப்படின்னா, எனக்கு வாய் இன்றைக்கி ரொம்ப உளறிக்கிட்டே இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. கடலை மாவு, பைத்தம் மாவு, இந்த மாதிரி எல்லா மாவும் அவங்க வச்சுருக்காங்க. கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் கேளுங்க, பைத்தம் மாவு அப்படின்னு கேளுங்க. அதை வந்து நல்லா பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி, அதை வந்து சோப்பு போட்டு நீங்கள் கழுவுவீங்களா, அந்த மாதிரி அதில் வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அந்த ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கழுவி அதில் கொஞ்சம் மசாஜ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்து ஃபேஸை வந்து நல்லா வந்து தண்ணி போட்டு ஒரு சுடு தண்ணிலாம் கழுவ வேண்டாம். அதை ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, சுடு தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு மைல்டான தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணியில் வந்து நல்லா நீங்கள் மூஞ்சி போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நீங்கள் கழுவிட்டே இருந்துட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து நல்லா ஒத்தடம் கொடுத்து நல்லா மூஞ்சி துடைச்சிடுங்க. அவ்வளோதான். துடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தினைக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வந்து ஃபேஸு இருக்கிற பரு எல்லாம் போயிடும். ஃபேஸில் ஃபுல்லாக இருக்கிற பரு இருக்கும், 1 2 பரு இருந்தாலும் அதுவும் போயிடும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸே உங்களுக்கு என்ன ஆகும்னா பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து அம்மு ஸ்டைல் ஃபேஷனில் நீங்கள் போட்டு காமிக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.